சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆழிப்பேரலை அனர்த்தத்தின் 21ஆம் ஆண்டு நிறைவு தினம் இன்று. உயிரிழந்த உறவுகளுக்கு நாடளாவிய ரீதியில் அஞ்சலி. ஒற்றையாட்சி ஆட்சி முறைமை புதுப்பிக்கப்பட்ட தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு வழிவகுக்கும். பாட்டாளி மக்கள் கட்சி எச்சரிக்கை. பொய்களினால் ஆட்சியை தக்க வைக்க முடியாது என்கிறார் முஜிபூர். அனுர அரசாங்கம் தொடர்பில் கருத்து. கண்டியில் மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளாக அறிவிக்கப்பட்ட 5 கிராமங்கள். டித்வா புயலை தொடர்ந்து நடவடிக்கை. திமுகவை வீழ்த்துவதே ஒரே இலக்கு. அண்ணாமலை தெரிவிப்பு. நைஜீரியாவில் தாக்குதலை ஆரம்பித்த அமெரிக்கா. IS அமைப்பை ஒழிப்பதே நோக்கம் என தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் ஆழிப்பேரலையினால் உயிரிழந்தவர்களின் 21வது ஆண்டு நினைவு தினம் இன்று நினைவு கூறப்படுகின்றது. 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி இந்தோனேஷியாவின் வடக்கு சுமாத்ரா தீவுகளுக்கு அருகில் ஏற்பட்டு சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து இலங்கை உள்ளிட்ட பல நாடுகளில் ஆழிப்பேரலை அனர்த்தம் ஏற்பட்டது. இதனால் இலங்கையில் 35,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதுடன் சுமார் 5,000 பேர் காணாமல் போயிருந்தனர். மேலும் பெருமளவிலான சொத்துக்களும் அழிவடைந்தன. ஆழிப்பேரழிவினால் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் வகையில் 2005ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 26ஆம் தேதி தேசிய பாதுகாப்பு தினமாக பெயரிடப்பட்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இம்முறை தேசிய பாதுகாப்பு தின பிரதான நிகழ்வு பெரலிய ஆழிப்பேரலை நினைவு தூபிக்கு அருகில் நடத்தப்பட்டுள்ளது. இம்முறை தேசிய பாதுகாப்பு தினத்தில் ஆழிப்பேரழிவினால் மட்டுமன்றி ஏனைய அனர்த்தங்களினாலும் உயிரிழந்தவர்கள் நினைவு கூறப்பட உள்ளனர். அத்துடன் அனர்த்தங்களினால் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் வகையில் காலை 9:25 மணி முதல் 9:27 மணி வரை 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. ஒற்றையாட்சி ஆட்சி முறையை திணிக்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் மேற்கொள்ளும் எந்தவொரு முயற்சியும் புதுப்பிக்கப்பட்ட தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு வழிவகுக்கும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி எச்சரித்துள்ளது. எனவே தமிழர்களுக்கு அர்த்தமுள்ள சுயாட்சியுடன் கூடிய கூட்டாட்சி அமைப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஈழத்தமிழ் அரசியல் கட்சிகளின் சில தலைவர்கள் ஒற்றையாட்சி முறையை வலுப்படுத்தும் நோக்கில் அரசியலமைப்பு திருத்தங்களை திட்டமிட்டு வருவதாகவும் இது சிங்கள பெரும்பான்மையினவாதத்தை மேலும் ஊக்குவிக்கும் எனவும் அன்புமணி அறிக்கையொன்றில் தெரிவித்துள்ளார். 2 தேசிய இனங்கள் வசிக்கும் நாட்டில் இதுபோன்ற நடவடிக்கைகள் ஆபத்தானவை மற்றும் கண்டிக்கத்தக்கவை என்று அவர் கூறியுள்ளார். 1987ஆம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை நினைவு கூர்ந்துள்ள அன்புமணி இந்த ஒப்பந்தம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை இணைப்பதன் மூலம் தமிழர்களுக்கு சுயாட்சியுடன் கூடிய கூட்டாட்சி அமைப்பை கருத்தில் கொண்டது என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் இலங்கை இதை தொடர்ந்து செயற்படுத்த மறுத்து வருகின்றது. 13வது அரசியலமைப்பு திருத்தம் தமிழர்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கு பதிலாக அவர்களை 2ஆம் தர குடிமக்களாக குறைத்துவிட்டது என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். விடுதலை புலிகள் இல்லாத நிலையிலும் தமிழர் விடுதலை போராட்டத்தின் மூல காரணங்கள் நீடிக்கின்ற நிலைக்கு சுயாட்சியை நிரந்தரமாக மறுக்கும் எந்தவொரு அரசியலமைப்பு மாற்றமும் ஈழத் தமிழர்களிடையே அடக்கப்பட்ட விடுதலை உணர்வுகளை மீண்டும் தூண்டிவிட்டு இலங்கையின் எதிர்காலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என்று அவர் எச்சரித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கம் பொய் வாக்குறுதிகளை அளித்து ஆட்சியை கைப்பற்றிக் கொள்ள முடியும். ஆனால் பொய் கூறி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர சபை வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டமைக்கு அதுவே காரணம் என அவர் கூறினார். கொழும்பு மாநகர சபையின் அடுத்த வருடத்திற்கான வரவு செலவு திட்டம் தோல்வியடைந்தமை தொடர்பில் ஆளும் தரப்பில் தெரிவித்து வரும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டமை தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணி உறுப்பினர்கள் சிலர் தன்னை குறை கூறி வருகின்றனர் எனவும், ஆனால் மாநகர சபையின் மேஜர் தெரிவு செய்யும் வாக்களிப்பின் போது ரகசிய வாக்கெடுப்பே இடம்பெற்றது எனவும் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். அப்போது பகிரங்க வாக்கெடுப்புக்கு செல்வோம் என தாங்கள் அனைவரும் தெரிவித்ததாகவும், ஆனால் மாகாண ஆணையாளருக்கு ஆலோசனை வழங்கி அரசாங்கம் பலவந்தமாக ரகசிய வாக்கெடுப்புக்கு சென்றது எனவும், அந்த ரகசிய வாக்கெடுப்பில் வாக்குகளை பெற்றுக்கொள்ள பல்வேறு பொய் வாக்குறுதிகளை வழங்கி
தவறியதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வாறு பொய் வாக்குறுதிகளை வழங்கியே மாநகர சபையின் ஆட்சியை பிடித்துக் கொண்டதாகவும், ஆனால் பகிரங்க வாக்கெடுப்பொன்றுக்கு சென்றபோது பொய் வாக்குறுதி வழங்கி பெற்றுக்கொண்ட அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியாமல் போனதாகவும் தெரிவித்தார். அதனால் பொய் கூறிய ஆட்சியை கைப்பற்றிக் கொள்ள முடியும் எனவும், ஆனால் பொய் கூறிய ஆட்சியை கொண்டு செல்ல முடியாது என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவும் மேஜர் தெரிவின் போது ஜனாதிபதி அமைச்சர்களூடாக பொய் வாக்குறுதி அளித்து ஆதரவை பெற்றுக்கொண்ட பின்னர் 6 மாதம் சென்றும் அதனை நிறைவேற்ற முடியாமல் போனதால் அவர்கள் தற்போது அரசாங்கத்திற்கு எதிராக வாக்களித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். இதுதான் மாநகர சபையில் இடம்பெற்றதாகவும், அதற்கு தன்னை குறை கூறி பயனில்லை எனவும், அவர்கள் ஏன் பொய் கூறி ஏமாற்றினார்கள் எனவும் ஜனாதிபதியிடம் சென்று கேட்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். அதனால் தற்போது வாக்களிப்பு நடத்தாமல் வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்ள அரசாங்கம் பல்வேறு தந்திரங்களை கையாண்டு வருவதாகவும், ஆனால் அந்த விளையாட்டுகளை தொடர்ந்து செய்ய முடியாது என்பதை அரசாங்கம் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவும், ஜனநாயக ரீதியான தோல்விகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும், அரசாங்கத்திற்கு பெரும்பான்மை இல்லை என்பதை ஏற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு இடமளிப்பதே ஜனநாயக முறையாகும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் பல்வேறு பகுதிகளில் இன்றைய தினம் மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதன்படி சில பிரதேசங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என அந்த திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும், பொலனறுவை, மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயலினால் ஏற்பட்ட மண் சரிவை தொடர்ந்து கண்டி மாவட்டத்தில் 5 கிராமங்களை மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. கண்டி மாவட்டத்தின் ஹசலக நகரத்தின் எல்லையையொட்டிய பமணபுர பகுதியில் உள்ள கிராமங்களே மக்கள் நடமாட்டமற்ற பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் பெரும் பகுதிகள் கிட்டத்தட்ட 40 அடி ஆழத்திற்கு சரிந்து கிராமங்கள் மனித வாழ்விற்கு பாதுகாப்பற்றதாக மாறியதை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கண்டி மாவட்ட பேரிடர் மேலாண்மை குழுவின் உதவி இயக்குநர் LAK ரணவீர தெரிவித்துள்ளார். உடத்தாப, நெலுமாலை, கலனாக, மடக்கெலே மற்றும் உடக்கல், தெபொக்காவ ஆகிய கிராமங்களே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளன. உடத்தாவ கிராமத்தில் 12க்கும் மேற்பட்ட வீடுகள் மண் சரிவில் முற்றிலுமாக புதைந்து விட்டதாகவும், இதுவரை 26 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் இடிபாடுகளுக்கு அடியில் 30 முதல் 40 அடி ஆழத்தில் பல உடலங்கள் சிக்கியுள்ளதாக நம்பப்படுவதால் காணாமல் போனவர்களின் சரியான எண்ணிக்கையை உறுதிப்படுத்த முடியாதுள்ளதாக கூறினார். பாதுகாப்பு காரணங்களுக்காக பாதிக்கப்பட்ட கிராமங்களில் அகழ்வு மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக LAK ரணவீர மேலும் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் நிலச்சரிவு அபாயம் அதிகமுள்ள அடையாளம் காணப்பட்ட பகுதிகளில் மீள்குடியேற்றம் அனுமதிக்கப்படாது என்று தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பின் இயக்குநர் ஜெனரல் பொறியியலாளர் கலாநிதி ஆசிரி கருணாவர்த்தன தெரிவித்தார். விரிவான மதிப்பீடுகளை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள குடியிருப்பாளர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்ற அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்கால மண்சரிவு அபாயங்களை மதிப்பிடுவதற்கு மேம்பட்ட 3D தொழில்நுட்பத்தின் ஆதரவுடன் நில அடையாள திட்டம் தற்போது நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். மொரட்டுவ பல்கலைக்கழகத்தின் சிவில் பொறியியல் பீடத்தின் மூத்த பேராசிரியர் ரங்கிஹா ஹல்பதுர தலைமையிலான 3D கணக்கெடுப்பு யகங்கல மலை மற்றும் ஹசலக, உடத்தாப மற்றும் நெலுமாலை உள்ளிட்ட சுற்றியுள்ள கிராமங்களின் சுமார் 10 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை உள்ளடக்கியதாக ஏற்கனவே நடத்தப்பட்டுள்ளது. இந்த ஆய்வில் யகங்கல மலையின் ரசாயன பயன்பாடு மற்றும் துளையிடுதலுக்கான அறிகுறிகள் கண்டறியப்பட்டன. இது சட்டவிரோத புதையல் வேட்டையுடன் தொடர்புடையதாக நம்பப்படுகின்றது. இது மலை அமைப்பை பலவீனப்படுத்தியிருக்கலாம். இதுபோன்ற நடவடிக்கைகளால் ஏற்பட்ட வலுவான அதிர்ச்சி அலைகள் நிலச்சரிவுக்கு பங்களித்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது. மினிப்பே பிரதேச செயலாளரின் வேண்டுகோளின் பேரில் நடத்தப்பட்ட இந்த கணக்கெடுப்பு எதிர்கால பேரிடர் தடுப்புக்கு மிக முக்கியமானதாக இருக்கும் என்று அறிக்கை ஏற்கனவே பிரதேச செயலாளரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் பேராசிரியர் ஹல்வதுரா கூறினார். கொட்டிக்காவத்தை முள்ளேரியா பிரதேச சபையின் முன்னாள் உபதலைவரை சுட்டுக்கொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மேல் மாகாணத்திற்கு குற்றத்தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. 2022 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி முள்ளேரியா காவல்துறை பிரிவிற்குட்பட்ட முள்ளேரியா வைத்தியசாலைக்கு அருகில் வைத்து இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றிருந்தது. இதன்போது முள்ளேரியா பிரதேச சபையின் முன்னாள் உபதலைவரை சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் குறித்த குற்றத்தை செய்ததற்காக பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளை செலுத்தி வந்த சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். மாலம்பே காவல்துறை பிரிவிற்குட்பட்டு தலாஹேன பகுதியில் வைத்து இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது சந்தேக நபரிடமிருந்து 5 கிராம் 430 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள் மற்றும் போலி வெளிநாட்டு
கடவுச்சீட்டு என்பன மீட்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளின் போது கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள 2 வழக்குகள் தொடர்பில் இவருக்கு எதிராக திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது. மேல் மாகாண தெற்கு குற்ற தடுப்பு பிரிவினர் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நடத்தப்பட்ட சிறப்பு தேடுதல் நடவடிக்கைகள் மூலம் 2341 துப்பாக்கிகளை கைப்பற்றியுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்ட துப்பாக்கிகளில் 73 T56 ரக துப்பாக்கிகள், 59 ரிவால்வர்கள் மற்றும் 2126 பிற துப்பாக்கிகள் உள்ளடங்குகின்றன. இந்த ஆண்டு இதுவரை நடத்தப்பட்ட சோதனைகளில் 1793 கிலோகிராம் 139 கிராம் ஹெரோயின், 3683 கிலோகிராம் 163 கிராம் ஐஸ் மற்றும் 16686 கிலோகிராம் 62 கிராம் கஞ்சாவை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் 37 கிலோ 899 கிராம் கொக்கைன் மற்றும் 746 கிலோ 673 கிராம் ஹாசிஸையும் பறிமுதல் செய்துள்ளனர். இதற்கிடையில் ஜனவரி 1 முதல் நடத்தப்பட்ட சிறப்பு நடவடிக்கைகளில் 7,90,461 பேர் பரிசோதிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை திணைக்களம் தெரிவித்துள்ளது. பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டு 6,641 பேரையும் நீதிமன்ற உத்தரவுகள் மூலம் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு 73,634 பேரையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தமிழக சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்பதே தங்கள் ஒற்றை இலக்கு என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவை மாநகர் மாவட்ட பாஜக சார்பில் நடந்து முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் 101வது பிறந்த தினத்தை முன்னிட்டு அவரது வாழ்க்கை மற்றும் ஆட்சியின் சாதனைகள் குறித்த கருத்தரங்கில் இதனை கூறினார். தமிழக தேர்தலுக்கு இன்னும் 3 மாதங்கள் உள்ளதாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி இருக்கும் என்பது பின்னால் தான் தெரியும் எனவும் அண்ணாமலை கூறியுள்ளார். அனைவரும் நல்ல முடிவெடுப்பார்கள் எனவும் தேசிய ஜனநாயக கூட்டணி பெறும் வெற்றியை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து வருவதாக தெரிவித்தார். இதனால் திமுக ஆட்சி முடியும் நேரத்தில் உள்ளதாக தெரிவித்தார். அவர்கள் இன்னும் 100 ஆண்டுகள் தான் ஆட்சியில் இருப்பார்கள் எனவும் அனைத்து மத பண்டிகைகளும் பிரதமர் வாழ்த்து கூறும் நிலையில் தமிழக முதல்வர் கிறிஸ்தவ மற்றும் முஸ்லிம் பண்டிகைகளுக்கு மட்டுமே வாழ்த்து கூறுவதாக சாடினார். யார் என்ன அரசியல் செய்கின்றனர் என தமிழக மக்களுக்கு தெரியும் எனவும் அண்ணாமலை தெரிவித்தார். நைஜீரியாவின் வடமேற்கு பகுதியில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையினால் தடை செய்யப்பட்ட IS ஆயுததாரிகளுக்கு எதிராக அமெரிக்கா பாரிய மற்றும் மிக மோசமான வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நைஜீரியாவில் வாழும் அப்பாவி கிறிஸ்தவர்களை இலக்கு வைத்து IS ஆயுததாரிகள் முன்னெடுக்கும் கொடூரமான கொலைகளுக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். கிறிஸ்தவர்களை கொல்வதை நிறுத்தவில்லை என்றால் அதற்கு பாரிய விலையை செலுத்த வேண்டியிருக்கும் என தான் ஏற்கனவே ஆயுததாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறினார். எவ்வாறாயினும் தாக்குதல் குறித்த மேலதிக விவரங்களை அவர் வெளியிடவில்லை. அமெரிக்க ராணுவம் பல பாரிய தாக்குதல்களை நடத்தியுள்ளதை மட்டுமே அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். அத்துடன் தனது தலைமையின் கீழ் தீவிரவாத இஸ்லாமிய பயங்கரவாதம் செழிக்க இடமளிக்கப் போவதில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் இந்த தாக்குதலுக்கு நைஜீரிய அரசாங்கத்தின் ஆதரவு கிடைத்ததாக அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் ஃபீல்ட் ஹெக்ஸெட் தெரிவித்துள்ளார். இருப்பினும் இதுகுறித்து நைஜீரிய அரசாங்கம் இதுவரை உத்தியோகபூர்வ அறிக்கை எதனையும் வெளியிடவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போகோ ஹராம் மற்றும் IS ஆயுததாரிகள் கடந்த ஒரு தசாப்தத்திற்கு மேலாக வடகிழக்கு நைஜீரியாவில் ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆழிப்பேரலை அனர்த்தத்தின் 21ஆம் ஆண்டு நிறைவு தினம் இன்று. உயிரிழந்த உறவுகளுக்கு நாடளாவிய ரீதியில் அஞ்சலி. ஒற்றையாட்சி ஆட்சி முறைமை புதுப்பிக்கப்பட்ட தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு வழிவகுக்கும். பாட்டாளி மக்கள் கட்சி எச்சரிக்கை. பொய்களினால் ஆட்சியை தக்க வைக்க முடியாது என்கிறார் முஜிபூர். அனுர அரசாங்கம் தொடர்பில் கருத்து. கண்டியில் மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளாக அறிவிக்கப்பட்ட 5 கிராமங்கள். டித்வா புயலை தொடர்ந்து நடவடிக்கை. திமுகவை வீழ்த்துவதே ஒரே இலக்கு, அண்ணாமலை தெரிவிப்பு. நைஜீரியாவில் தாக்குதலை ஆரம்பித்த அமெரிக்கா. IS அமைப்பை ஒழிப்பதே நோக்கம் என தெரிவிப்பு. இத்துடன் IBC தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.